இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் டிஎஸ் எலியட் எழுதின டு த இண்டியன்ஸ் ஹூ டைட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் வெல்கம் டு. இந்த போயமில் டிஎஸ் எலியட் யாரை பற்றி பேசியிருக்காருண்டா, ஒரு போர்லேருந்து வந்த ஒரு இராணுவ வீரனுடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்ற விஷயத்த இந்த போயம் மூலமாக டிஎஸ் எலியட் கன்வே பண்ணுறாரு. ஸோ ஒரு சோல்ஜர் அவருடைய ஆசை எப்படி இருக்கும்டா, தன்னுடைய சொந்த வீட்டில் அந்த சொந்த வீடும் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் சொந்த ஊர்லேயே இருக்கணுன்ற மாதிரி அந்த சோல்ஜர் ஆசைப்படுவார். ஸோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அவர் மேலே அன்பு செலுத்துகிற அவருடைய ஒய்ஃப், அந்த ஒய்ஃப் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாவது ஃபுட்டு எல்லாத்தையும் குக் பண்ணி தரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணுன்ற மாதிரி அந்த சோல்ஜர் ஆசைப்படுவாருன்ற மாதிரி டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜர் எது பீஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்கிறாருண்டா, தன்னுடைய சொந்த வீட்டில் அந்த வீட்டோடைய வாசப்படிக்கு வெளியில் உக்காந்துக்கிட்டு அங்கே அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன்ஸ், அதாவது அவங்களுடைய பேரன் பேத்திகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அதாவது அவங்களுடைய நெய்பர்ஸோடைய பேரன் பேத்திகளும் அங்கே இருக்கிற புழுதிகளில் கட்டி பிடிச்சி விளாட்றத ஒரு செட்டோட அதை பார்க்குறப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி அந்த வாரிலிருந்து ரிட்டர்ன் ஆன சோல்ஜர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்ற டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. மற்றவங்க கூட பேசிக்கிருக்கப்போ அந்த சோல்ஜருக்கு அவர் அந்த போர்க்களத்தில் கலந்துக்கிட்ட சில விஷயங்கள்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த சோல்ஜர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய கெரியரோடைய எண்டில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால நான் அந்த பேட்டில் ஃபீல்டை சர்வை பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த பேட்டில் ஃபீல்டை நினைவூட்டுற விதமாக என்னுடைய உடம்புகளில் அங்கங்கே நிறைய தழும்புகள் இருக்குது, நிறையா ஸ்கார்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் எதை பற்றி நினச்சி பார்க்குறாருன்னா, நாங்கள் நம்மளுடைய நாட்டில் சண்டை போடலை, பக்கத்தில் இருக்கிற நாட்டில் போய் தான் சண்டை போட்டோம். அங்கே இருந்த ஃபாரின் சோல்ஜர்ஸ் எல்லோரும் நான் சண்டை போடுற விதத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் பட்டாங்க. என்ன காரணம்னா, நான் என்னுடைய ஹோம்லேண்டுக்காக சண்டை போடல, அவங்களுடைய ஹோம்லேண்டுக்காக இவ்வளோ வீரமாக சண்டை போடுறத நினச்சி அந்த ஃபாரின் சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்கன்ற மாதிரி அந்த சோல்ஜர் சொல்கிறாரு. ஒரு சோல்ஜருக்கு இதுதான் டெஸ்டினின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அவர் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் சொந்த நாட்டில் தான் இறப்பாருன்ற விஷயத்தையும் நம்மளால் ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அவருடைய டெஸ்டினி எங்கே இருக்கலாம்னா, ஒரு ஃபாரின் லேண்டாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரி ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது அந்நிய நாடாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சோல்ஜர் வேற ஒரு நாட்டில் சண்டை போட்டுக்கிருக்காரு. ஸோ அந்த சோல்ஜர் அந்த நாட்டிலே இறந்துட்டாருண்டா, ஸோ அந்த நாடு தான் இறந்து போன அந்த சோல்ஜருக்கு ஹோம் லேண்டாக இருக்கும். அவருடைய நேட்டிவ் பிளேஸ் எப்படி ஆயிரும்டா, ஒரு ஃபாரின் லேண்டாக மாறிடும்ன்ற மாதிரி அந்த சோல்ஜர் மூலமாக டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. ஸோ நம்ம சோல்ஜர், அதாவது டிஎஸ் எலியட்டோட சேர்ந்துக்கிட்டு ஒரு சில இந்தியன் சோல்ஜர்ஸும் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற போரில் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த இந்தியன் சோல்ஜர்ஸுக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் அந்த வாரிலே சுடப்பட்டு கொல்லப்படுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்த அந்த இடத்துலே அவங்கள பரி பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் சோல்ஜர்ஸோடைய நேட்டிவ் லேண்ட், அதாவது மதர் லேண்டாக எதா மாறிடுச்சுன்னா ஆஃப்ரிக்காவை மாறிடுச்சுன்ற மாதிரி டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. ஸோ டிஎஸ் எலியட் நம்ம போயட் ஒரு சில இந்தியன் சோல்ஜர்ஸை அட்ரஸ் பண்ணி இந்த போயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் இந்தியா, ஆனால் அவங்க எங்கே இறந்துட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இறந்துட்டாங்க. இப்போ அவங்களோட டெட் பாடியை எங்கே பரி பண்ணுறோம்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் பரி பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸு எதா மாறிடுச்சுன்னா, அவங்களுடைய ஹோம்லேண்ட் எதா மாறிடுச்சுன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்காவை மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு டிஎஸ் எலியட்.